அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான பதிவு, பணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் உணவால் பணத்தை நாம் ஈட்டக்கூடிய ஒரு ரகசியம். ஆதி காலத்துல என்ன சொல்லலாம்னா, எல்லார் வீட்லயும் அஞ்சரை பெட்டியில காசு போட்டு வச்சிருப்பாங்க. அஞ்சரை பெட்டியில காசு போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அன்றைக்கு என்ன சொல்லனா, வறுமை இல்லாமல் வாழ்ந்தார்கள். அன்றைக்கு ஒரு பிரின்சிபல் இருந்து, இன்னைக்கு பிரின்சிபல் போச்சு, எல்லாருமே போராட்ட களத்தில் தான் இருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு ரகசியம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிடுங்க. மனித வாழ்க்கையில் இந்த பால் பொருட்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, பால் பொருட்கள், பால், பசும்பால், தயிர், மோர், நெய், இதை யாரும் இப்ப அதிகமா பயன்படுத்துறது கிடையாது. எனக்கே ஒரு கடையில ஒரு நாளைக்கு போனீங்கன்னா நெய் ரோஸ்ட் சாப்பிட்றீங்க. வீட்டில் ஒருத்தர் மோர் கூட வைப்பதற்குண்டான வாய்ப்புகளே இல்லை. வீட்டில் இரவு நேரத்தில் படுக்க போகும்போது பாலை காய்ச்சி அந்த பாலில் உரை ஊற்றுவார்கள். அது இப்போது இல்லை. இதெல்லாம் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்திகள். இந்த சக்திகளை எந்த மனிதனுமே என்ன சொன்னான்னா பயன்படுத்துவதே இல்லை. அப்போ ஒரு வீட்டில் ராத்திரி போய் என்ன சொன்னான்னா ராத்திரி மோர் குடிக்கக்கூடாது, தயிர் குடிக்கக்கூடாது, சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருந்தாலும் எல்லா மனிதனும் என்ன சொன்னா கொஞ்ச நாளும் உடலில் பால் பொருட்கள், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உண்மையாவே வெற்றி கிடைக்கும். சில பேருக்கு தயிர் சாப்பிட்டா பிடிக்காது, மோர் சாப்பிட்டா பிடிக்காது, பால் சாப்பிட்டா கூட சில பேருக்கு பாலோடைய வாடை பிடிக்காது. எப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க. சில பேர் சைனீஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பாலெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்ப அப்படி ஒரு காலம் உடல் கூறுகளால் வந்துச்சு. ஆனால் உண்மையாகவே வீட்டில் கொஞ்சமாவது தயிராவது இருக்கணும், கொஞ்சமாவது பாலாவது இருக்கணும். சார் டெய்லி பால் வாங்கி காப்பி ஓடுறோம்ல சார் அப்படிங்க, அது வேறு, அது வேறு. ஒரு மனிதன் கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு தயிர் சாதம் சாப்பிடணும்யா. கொஞ்சமாவது தயிர் சாதம் ஒத்துக்கலைன்னா மோர் சாதம் சாப்பிடணும். அல்லது ஒரு டம்ளர் மோராவது தினமும் குடிக்க வேண்டும். ஒரு டம்ளர் மோராவது தினமும் குடிக்க வேண்டும் இப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்ப இதை யாரும் செய்வதே இல்லை. அப்ப இதை எல்லாரும் செய்வதற்கு முயற்சியுங்கள், முயற்சியுங்கள். கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடுங்க, கொஞ்சம் மோர் சாதம் சாப்பிடுங்க. இது உங்களுடைய உடலில் இருக்கின்ற சில சக்திகளை தூண்டி பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சில நேரங்களில் குளிர் நேரங்களில் நானே ஒரு 2 மாசம் குளிர் நேரம் ஆரம்பிச்சதுனால தயிர், மோர் கண்டிப்பாக மதிய சாப்பாட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவேன். அப்படி மோர் சாப்பாட்டில் சேர்க்க முடியலன்னா மோர் ஒரு கிளாஸ் கொடுத்துருவோம். அதை ஒரு 3-4 மணி குடிப்பேன். அப்ப இருந்த அந்த வருமானங்களுடைய தன்மைகள் அதை குடிக்கிறது விட்ட பிறகு கொஞ்சம் குறைஞ்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம சமாளிச்சோம், அது வேறு விஷயம். நம்மளுடைய திறமைகளில் சமாளிக்கலாம். தை மாசி மாதங்கள்ல கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சதுனால ராத்திரி இருமல், இதெல்லாம் குடிச்சதுனால இருமல் வந்துடும். அப்ப இதை அவாய்ட் பண்ணி இருந்த காரணத்தினால் வருமானத்தில் தேக்க நிலை இருந்தது. இப்ப கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சோடனே இப்ப குடிக்க ஆரம்பிச்சோன்னா அதோடைய சேஞ்சஸ் கண்டிப்பாகவே தெரிகிறது. அதனால பால், தயிர், மோர் குழந்தைகளுக்கும் நீங்கள் பழக்கி விடுங்கள். குழந்தைகளுக்கு மோர் குடிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். குழந்தைகளுக்கு தயிர் சாதம் சாப்பிடுவதற்கு கற்றுக் கொடுங்கள். ஒரு காலத்தில் குழந்தைகள் என்ன சொன்னாங்க, சாதத்தில் பாலை ஊத்தி சாப்பிட்ட காலங்கள் இருந்தது. இப்ப அதெல்லாமே கனவாக போய்விட்டது. அதனால் எல்லா மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை வசதிகள், பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் தயை கூர்ந்து பால் பொருட்கள் என்று சொல்லக்கூடிய, அதுவும் பசுமாட்டு பாலாக இருந்தால் மிக மிக நல்லது.
பாக்கெட் பால் என்பது எங்கிருந்து எப்படி உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறதோ என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து இன்னமும் கிராமத்தில் வந்து 4 பசுமாடு 5 பசுமாடு எல்லாம் வச்சிருக்கத்தான் செய்யறாங்க. அதை வச்சு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அவர்கள் உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள், நல்லாவே தெரியும். அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன சொன்னான்னா பண்ணைப்பால் அப்படின்னு வச்சிருப்பாங்க. பண்ணைப்பால் என்பது நேரடியாக வந்து என்ன சொன்னா பசுமாடு வைத்திருக்கிறவர்களிடம் கொள்முதல் செய்வதுதான் பண்ணைப்பால். இன்னும் வந்து மெயின் நிகழ்ச்சியில போகும்போது பண்ணைப்பால் அப்படிங்கிற போட்டிருக்கிற இடத்துல, பண்ணைப்பால் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல பல வண்டிகள் கார்கள் நின்று டீ குடித்து போகின்ற ஒரு அதிசயத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப நாம வந்து என்ன சொன்னா பண்ணைப்பால் பசும்பால், பண்ணைப்பால் என்பது பசும்பால், அது நேரடியாக அந்த நபர்களிடம் வந்து கொள்முதல் பண்ணுகின்ற அந்த பண்ணைப்பாலை வந்து நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. உங்க வீட்டில் வந்து தயிராகவோ மோராகவோ உங்களுக்கு பிடித்த மாதிரி சாப்பிடுங்க. இல்லைன்னா இரவு படுக்க போகும்போது ஒரு 100 மில்லி நீங்கள் வந்து பால் சாப்பிட்டு படுங்க. அதில் பனங்கள் கண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. உடம்புக்கும் குளிர்ச்சி, உடலுக்கும் குளிர்ச்சி, ஒரு உடம்பில் வந்து என்ன சொல்லலாம்னா நல்லா இருக்கும். சரி, இதுக்கு மாற்றாக என்ன இருக்கு அப்படின்னா திரட்டுப்பால் என்று சொல்லுங்க. பன்னீர் பட்டர் இருக்கு இல்லையா, பன்னீர் பட்டர் அழகாக அதை வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ப வந்து எப்படி சரி பண்ணணுமோ அதை சாப்பிட்டாலும் பொருளாதார மேன்மை ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்கிறது, நான் சொல்லலை. அதனால் இதை பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பால், தயிர், மோர், பன்னீர் பட்டர், இந்த திரட்டு பால், இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து ஒரு மனிதன் நித்தமும் கொஞ்சமாவது உணவில் சேர்த்து கொண்டால் அவன் பண கஷ்டம் தீரும். பண கஷ்டம் தீருங்கிறதுக்காக தான், அதுக்காக உழைக்காம தீராது, பண கஷ்டம் தீரும், அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் என்று கூறி பண கஷ்டம் தீர அந்த பசுமாட்டின் ஒரிஜினல் பாலை வந்து நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.